வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு என் ஏசர் அப்படி. அது என்னங்க ஏசர் அப்படின்னா, இந்த ஏசர் என்ற சொல் நம்முடைய வேதாகமத்தில் 21 முறை, பழைய ஏற்பாட்டில் எபிரேயத்தில் இந்த ஏசர் என்ற சொல் 21 முறை வருகிறது. இந்த ஏசர் என்பதற்கு ஆங்கிலத்தில் 21 இடங்களிலேயும் ஹெல்ப், துணை, உதவி அப்படிங்கிற நிலையில் ஹெல்ப் என்று மொழிபெயர்க்க 21 இடத்துலையும் ஹெல்ப் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. தமிழில் வெவ்வேறு விதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஹெல்ப்பர் என்று சொன்னால், நேரடியாக சொன்னால் வேதாகமத்தில் துணை. ஒரு வசனம் சொல்கிறேன், அதை நம்ம எளிதாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். அங்கே மோசேயினுடைய பிள்ளைகளின் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மோசேயினுடைய பையன் பேர் என்ன? கெர்சோம். 2வது பையன் பேர் எலியேசர். ஏன் அவனுக்கு எலியேசர்னு பெயர் வச்சாராம்? அந்த வேத பகுதியை வாசிங்க, 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். தான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தார். ஏல் என்றால் தேவன், எலியேசர் என்றால் தேவன் எனக்கு துணை நின்றார், தேவன் எனக்கு துணை. ஏசர் என்றால் துணை என்ற பொருள். தமிழில் இந்த 21 இடங்கள்லையும் சற்று வித்தியாசமாக உதவி, சகாயம், ஒத்தாசை அப்படின்னு மொழிபெயர்த்து. ஆங்கிலத்தில் ஒரே ஒரு சொல் தான் பயன்படுத்தியிருக்காங்க, ஹெல்ப். தமிழில் உதவி, சகாயம், ஒத்தாசை, துணை என்றெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த ஏசர் என்ற சொல்லினுடைய பொருள் வெறுமனே உதவி அல்ல. எபிரேயத்தில் இது ரொம்ப ஆழமான பொருட்செறிவு கொண்டது. இந்த ஏசர் என்பதற்கு பிரியமானவர்களே சரியான ஒரு சொல் சக்கர், இல்லைன்னா சப்போர்ட்டர் and assistance and support in time of hardship and distress. நம்ம நெருக்கத்தின் பாதையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற உதவி, ஒத்தாசைக்கு பேர் தான் ஏசர். சாதாரண ஒரு உதவி செய்கிறதில்ல. நம்ம ஒரு நெருக்கத்தின் பாதையில், ஒரு இக்கட்டின் பாதையில் போகும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்க, அவங்க தான் ஏசர். இந்த சப்போர்ட் என்ற சொல்லிலிருந்து தான் போர்ட்டர்னா யார்? நம்ம நிறையா லக்கேஜ் வச்சுருக்கோம், நம்மளால் தூக்க முடியலை. நம்ம லக்கேஜை தூக்குறவனை நம்ம போர்ட்டர், நமக்கு உதவி செய்கிறவனை போர்ட்டருங்கிறோம். இன்றைக்கு போர்ட்டர் என்ற சொல் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பாரம் தூக்குறவன், அந்த பாரம் தூக்குறவங்க ஏதோ அவன் காசுக்கு வந்து பாரம் தூக்குறான்னு நினைக்கிறேன். அந்த பாரம் தூக்குறவன் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பாரத்தை வச்சுக்கிட்டு, நீங்கள் காசு கொடுக்குறீங்க, ஆனால் பாரம் தூக்க ஒரு ஆள் வரணும் இல்லை? அவன் பாரம் தூக்கலைங்க, அந்த பாரத்தை யார் தூக்குறது? அவன் தான் போர்ட்டர், சப்போர்ட்டர். அந்த சப்போர்ட் பண்ணுறவன் தான் போர்ட்டர் என்று சொல்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு ஒரு இன்னொரு அருமையான மொழிபெயர்ப்பு காங்க்ரீட். இந்த ஏசர் என்ற சொல்லினுடைய பொருள் நல்ல காங்க்ரீட்டாக நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏசர், நம்முடைய தேவன் நமக்கு ஏசராக இருக்கார், நமக்கு துணையாக இருக்கிறார்.
தேவன் நமக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கார். அவர் நமக்கு நல்ல ஒரு போர்ட்டர், நம்முடைய சுமையை தாங்குகிறவராக, நம்முடைய சுமையை தூக்குகிறவராக இருக்கார். ஹி இஸ் மை ஏசர். இந்த ஏசர் என்ற சொல் பழைய ஏற்பாட்டில் 39 அதிகாரங்களில் 21 தடவை வருதுன்னு சொன்னேன். அதில் 11 தடவை சங்கீதத்தில் மட்டும் வருது. 11 தடவை சங்கீதத்தில் மாத்திரம் அந்த போர்ட்டர் 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 என்ற சொல் வருது. இல்லைன்னா ஏசர் ஏசர் என்ற சொல். அதில் குறிப்பாக கர்த்தர் என்னுடைய சகாயர், கர்த்தர் எனக்கு ஒத்தாசை என்று வருது. இந்த ஆண்டவர் எனக்கு எப்படி சகாயராக இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு எப்படி ஹெல்ப்பாக, எனக்கு ஒரு சப்போர்ட்டராக என்ன தாங்குகிறவராக, என் பாரத்தை சுமக்கிறவராக இந்த தேவன் எப்படி இருக்கிறாருங்கிறத சங்கீதம் 121 பார்க்குறோம். சங்கீதம் 121 மாத்திரம் இந்த ஏசர் என்ற சொல் 2 முறை வருகிறது. முதல் வசனத்திலேயே 2 முறை வருகிறது. இன்றைக்கு இந்த சங்கீதத்தை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 121 சங்கீதம், Psalm 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் சத்தமா கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார். இங்க ஒரு சின்ன இலக்கணம் நம்ம பார்க்கணும். முதல் 2 வசனத்தில் அவர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் காலை தள்ளாட ஒட்டா, எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்றாரு. 3ஆம் வசனத்தில் அவர்கிட்ட வேற யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு, உன் காலை தள்ளாட விட்டா. அப்போ ஒரு அப்பாவும் மகனும் பேசுகிறாங்களோ, ஒரு பாஸ்டரும் பிலீவரும், ஒரு ப்ரீஸ்டும் ஒரு இஸ்ரேலைட்டும் பேசுகிற மாதிரி இருக்கு. முதல்ல ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேங்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வருங்கிறார். இப்போ அவர்கிட்ட யாரோ திரும்ப சொல்கிறாரு, உன் காலை தள்ளாட விட்டார். 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்கு. சரி, 3லேருந்து வாசிங்க. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். எல்லாருக்கும் நல்லா பாராமல் தெரிஞ்ச ஒரு சங்கீதம். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம், எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், இல்லை எங்கள் அக்கா அவங்க வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறோன்னா உடனே எங்கள் வீட்டில் புறப்படும்போது ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது 121 சங்கீதம் வாசித்து தான் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அதில் கடைசி வசனம் வரும், அவர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்னு இருக்கு இல்லையா. அதனால் வெளியே போகும்போது அந்த வசனத்தை வாசித்து, அந்த சங்கீதத்தை வாசித்து நாங்கள் ஜெபிப்போம். அது பாட்டு கூட உண்டு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு. இந்த சங்கீதம் யார் எழுதுனதுன்னு தெரியலை. சிலர் தாவீது எழுதுனதுன்னு சொல்கிறாங்க, சிலர் அவங்க பாபிலோனிய சிறையிருக்கில் இருக்கும்போது எழுதுனது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் ஏதோ ஒரு சங்கீதக்காரன் ஏதோ ஒரு பாதையில் போகும்போது அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த சங்கீதத்தை அதிகமாக தாவீது எழுதுனதாக நான் எடுக்கிறேன். அந்த தாவீதுடைய பின்னணியோடு ஒப்பிட்டு இந்த சங்கீதத்தை நான் பார்க்குறேன். இந்த சங்கீதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது மூல மொழியில் பார்க்கும்போது இன்டரோகேட்டிவ் ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு கேள்வியாக இருக்குது. நேரடியாக இப்படி ஒரு அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் அது ஒரு கேள்வியாக அமைந்திருக்குது. எனக்கு ஒத்தாசை வரும் என்று பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேனோ அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி அநேக மொழிபெயர்ப்புகளில் அந்த கேள்வி முறையில் அது இருக்குது. 1-2 வசனங்களை சேர்த்து பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்தில் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் மூல மொழியில் அப்படி இல்லை, ஒரு கேள்வி ஃபார்மேட்டில் இருக்குது. அது எப்படி அமைந்திருக்க வேண்டும்? எனக்கு ஒத்தாசை வரும் என்று பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேனா? இன்றைக்கு வனாந்திரத்தில் அவன் சுற்றி அலைகிறான். தாவீதாக இதை நான் எடுக்கிறேன். வனாந்திரத்தில் சுற்றி அலைகிறான், சாப்பாடு கிடையாது.
சாப்பாடு எங்கேருந்து அவனுக்கு வரணும்? ராஜா அனுப்புவாரா? வீட்டிலேருந்து மாமியார் செய்து அனுப்புகிறாங்களா? வீட்டிலேருந்து மருமக செய்து கொடுக்குறாளா? அப்பா அம்மா செய்து போடுறாங்களா? எங்கேருந்து அவனுக்கு சாப்பாடு வரும்? இந்த வனாந்திரத்தில், இந்த காட்டில், இந்த மலைகளுக்கு மத்தியில் ஏதோ இந்த இலையை பறித்து சாப்பிட்ட, காயை பறித்து சாப்பிட்ட, கனியை பறித்து சாப்பிட்ட, உனக்கு இந்த மலை தானே சாப்பாடு கொடுக்கணும். உனக்கு பாதுகாப்பு எங்கே? இந்த மலை தானே உன்னை பாதுகாக்கணும். உனக்கு படுக்க எங்கே இடம்? இங்கே தானே நீ குருவி படுக்க போட்டு படுக்கிற. இந்த பர்வதம் தானே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த பர்வதங்கள்லேருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கிறது? மொழியில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று இந்த பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேனோ? நோ, மாட்டேன். இந்த மலையை என்னை காப்பாற்ற போகுது. இந்த மலை தான் எனக்கு சாப்பாடு போட போகுதா? இந்த மலை தான் எனக்கு பாதுகாப்பு தரப்போகுதா? எனக்கு ஒத்தாசை வரும் என்று இந்த மலைகளுக்கு நேராக, பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேனோ? மாட்டேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? பிரியமானவர்கள், எனக்கு ஒத்தாசை வரும் என்று பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேனோ? மாட்டேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். Will I lift up my eyes to the hills? Whence does my help come? இந்த ஹில்லிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி என் கண்கள் இந்த ஹில்லுக்கு நேராக எடுப்பேனோ? நோ, நெவர். நெவர். நோ, எடுக்க மாட்டேன். மை ஹெல்ப், மை ஏசர், மை ஹெல்ப் comes from the Lord who made heaven and earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரையா. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு அருமையான வசனத்தை சுட்டி காட்டி கடந்து போகிறேன். 115ஆம் சங்கீதம், Psalm 115 from verse 9 to 16, 9 முதல் 16 வசனங்களை வாசிக்க போகிறோம். இதுவே இன்றைக்கு நமக்குள்ள நல்ல போஜனம். வாசிங்க 9 முதல். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. கர்மேல் சபையாரே, கர்த்தரை நம்புங்க. இன்றைக்கி வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறவங்களே கர்த்தரை நம்புங்க. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அவர் தான் உங்கள் ஏசர், அவர் தான் உங்கள் ப்ரொடெக்ஷன். அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். இங்கே முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவங்களே, ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அவர் தாங்க உங்க ஏசர். இந்த ஏசருங்கிற சொல்லு இந்த 115ஆம் சங்கீதத்திலே 3 முறைக்கு மேலே வருது. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்மேல் விசுவாசிகளே, கர்த்தரை நம்புங்க. ஊழியத்தில் இருக்கிறவர்களே, கர்த்தரை நம்புங்க. அவர் தான் உங்களுக்கு ஏசராக இருக்கார். 11ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமும். அவர் தாங்க உங்க ஏசர், உங்க போட்டர், உங்க சப்போர்ட்டர், சக்கர். அவரே உங்கள் துணையும் கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்றல்ல, கர்த்தர் நம்ம மேல் நினைவாக இருக்கிறார். நினச்சிட்டே இருக்கார். அதாங்க அவர் வேலை. உங்கள் மேல் நினைவாகவே. எதுக்காக நினைவாக இருக்கார்? எப்படி உங்களை ஆசீர்வதிக்கலாம், எப்படி உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கலாம், எப்படி உங்களை வாலாக்காமல் தலையாக்கலாம், எப்படி உங்களை கீழாக்காமல் மேலாக்கலாம், உங்களுக்கு என்ன செய்யலாம். கர்த்தர் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறார். எதற்காக நினைத்து கொண்டே இருக்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மேல் நினைவாக இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் நினைவாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். விசுவாசிகள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஊழியர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன ஆசீர்வதிப்பா தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வானாதி வானங்களை படைத்த தேவன், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்த தேவன், அண்ட சராசரத்தை படைத்த தேவன் என்னை ஆசீர்வதிக்காம விட்டுருவாரா? என்னை ஆசீர்வதிக்காம விட்டுருவாரா? இப்போ அங்கே அந்த வனாந்தரத்தில் நான் அதை தாவீதாக எடுக்கிறேன்.
அப்பா இல்லை, அம்மா இல்லை, உடன்பிறப்புகள் இல்லை, மனைவி இல்லை, ராஜா இல்லை, சேனை இல்லை, எல்லாரும் கைவிட்ட ஒரு நிலை. யாரும் உதவி செய்ய முடியாது. ஃப்ரெண்டு யோனத்தான் கூட அப்படியே வந்தான், அழுதான், கிஸ் பண்ணான், திரும்பி போயிட்டான். அவ்வளோதான். வந்தான், அழுதான், அழுதுகிட்டே டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டான். உன் ஃப்ரெண்டு கூட உங்கள்கிட்ட வண்ணாந்தரத்துக்கு வரல தாவீதே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் உனக்கு துணையாக இருக்கிறார். தாம் துணையென நயந்துரை சொன்னவ நட்டாற்றில் விட்டாரையா என்றுரையே, அடியேனுக்கு நீதான் ஆதாரம்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரனை ஆசீர்வதி. இந்த விசுவாசத்துக்குள்ளே வாங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஏசர் இந்த ஒரு சங்கீதத்தில் மாத்திரம் என்னென்ன விதங்களில் அவனை ஆசீர்வதிப்பார். 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த குறிப்புகள் தான். 121 சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே கர்த்தர் உன்னை இருக்கிறார், காக்கிறவர். இந்த முழு சங்கீதத்திலையும் எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் திரும்ப திரும்ப பட்டுச்சு. இந்த ஏசர் யார்? இந்த ஏசர் எனக்கு துணையாக இருக்கிறவ. அவர் துணையான கூட எனக்கு கம்பேனியனா? இல்லை, என்னுடைய ப்ரொடெக்டராக இருக்கார். இந்த காக்கிறவர் இங்கிலீஷில் கீப்பர் அப்படின்னு இருக்கும். ஆனால் மூல மொழியில் அந்த சொல் என்னை சுற்றி வேலி அடைத்து என்னை பாதுகாக்கிறவர். ஹெட்ஜ் அரவுண்ட் அஸ், சர்க்கம்ஸ்பெக்ட், ப்ரொடெக்ட். பிரியமானவர்களே, இன்னும் அந்த சொல்லினுடைய பொருள் லுக் நேரோலி, அப்படியே கண்ணை கூர்மையாக வச்சு பார்க்குறேன். இஸ் ஐதர் ஆன் த ஸ்பேரோ and I know he watches over me. எனக்கு பிடித்த பாடலில் ஒரு பாடல், இஸ் ஐதர் ஆன் த ஸ்பேரோ and I know he watches over me. அப்படியே கண்கள் இந்த குருவி மேலே கூட இருக்கு. ராபர்ட்டை மறந்துடுவாரா? என் மேலே கண்ணை வைத்து என்னை போதிப்பவர் தானே. அவர் என்னை காக்கிறவர். ரவுண்டு கட்டி காப்பார். எலிசாவை ரவுண்டு கட்டி காக்கலையா? சிரியாவுடைய சேனை எதிர்த்து வருதுங்க. இவன் தனி மனுஷன் எலிசா. இன்றைக்கு வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது சொல்கிறான், அவர் என்னுடைய ப்ரொடெக்டர், அவர் என்னுடைய ப்ரொடெக்டர். இந்த ஏசர் யாரு? இந்த ஒத்தாசை என்ன ஒத்தாசை? எனக்கு என்ன ஒத்தாசை கிடைக்குது? எல்லா சூழ்நிலையும் அவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார். இந்த முழு சங்கீதத்தில் ஒரே ஒன்று தான், அவர் என்னை ரவுண்டு கட்டி பாதுகாப்பா. He will circumspect me and he will protect me. எந்த பக்கத்திலிருந்து தீங்கு வராது. நெருக்கமான சூழ்நிலை எனக்கு வந்திருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருந்திருக்கார் அப்படின்னு. இப்படி என்ன என் வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலை வரலையா? பிரியமல்ல, டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்னு சொல்லுவேன் கதை சொல்லும்போது. டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்ஸ். குறிப்பாக நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் பார்த்துருக்கேன். நான் பிஎட் காலேஜில் அப்ளை பண்ணணும். ஒரு ஐயா சொன்னாங்க, நான் கண்டிப்பாக அட்மிஷன் வாங்கி தரேன், எனக்கு ஒரு நான் சொன்னாங்க கொடுப்பாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அட்மிஷன் கொடுப்போன்ட்டாங்க. அவருக்கு ஒரே கோவம். அவர் ரொம்ப அசட்டியாக வந்தார். அட்மிஷன் இல்லைன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அப்பா ஒருத்தர் லெட்டர் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட், ரொம்ப பர்சனல் ஃப்ரெண்ட். அவருக்கு ஒரு கோட்டா இருக்கு, பெரிய ஒரு நிலையில் இருக்கவர், கல்வியாளர். அவர் எனக்கு பர்சனலாக என்னுடைய ரெக்வஸ்ட், இவனுக்கு இடம் கொடுக்கணும்னு அனுப்பியிருந்தார். அது லெட்டர் கொண்டு போய் நான் பிரின்ஸ்பால் பார்த்துட்டு, நேற்று நீங்கள் வந்தீங்க இல்லையா? ஆமாங்க. நேற்று உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொன்னேன்னே. இல்லைங்க, இந்த லெட்டர் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கேன்னா கொடுக்க வந்திருக்கேன். சரி கொடுத்துட்டு போங்க அப்படின்னார்.
அப்புறம் ஒருவர் அவர் ரட்சிக்கப்பட்டு இப்படிலாம் தெரு பிரசங்கெல்லாம் செய்கிறேன்னு எங்கள் உறவு கருவத்துக்கு என் மேலே கொஞ்சம் வருத்தம். அவருக்கு ரிலேட்டிவ். அவர் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி இவன் கூட அட்மிட் பண்ணியிருக்கான் சும்மா சொல்லியிருக்கார். அவர் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணலை, இப்படி இந்த பையன் கூட அதை அப்ளை பண்ணியிருக்கான்னு. நாங்கள் இவருக்கு ஒரே ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. 3 பேர் சொல்லிட்டீங்கப்பா, ஒருத்தருக்கு இடம் கொடுத்தா 3 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் போல் அப்படின்னு எனக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இப்படி தான் எனக்கு இடம் கிடச்சிது. கடைசியாக சொன்னது எனக்காக ரெக்கமெண்டே பண்ணலை, சும்மா என் பேரை சொன்னாங்க, இடம் கிடச்சிருச்சு. பிரியமானவர்களே, தான் நல்லா படிச்சுட்டு வந்தேன். பரீட்சைக்கு முன்னால் ஜாபு கிடச்சிருச்சு. ஜாபு கிடச்ச உடனே சிக்கன் பாக்ஸ் வந்துடுச்சு. பரீட்சை எழுத முடியலை. பரீட்சை எழுத முடியாதுன்னு நினச்சோம். திடீர்னு சொல்லி சிக்கன் பாக்ஸ் சோகமாக போச்சு. ஸ்பெஷல் பெர்மிஷனில் பரீட்சை எழுதுனேன். நான் பரீட்சை எழுதின லட்சணத்தை பார்த்துட்டு எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னாங்க, நீ பாஸ் ஆகவே மாட்டேன்னாங்க. பரீட்சை எழுதியாச்சு, வேலை கிடைச்சாச்சு, இப்போ பாஸ் ஆகவே மாட்டேன், இந்த வேலை போயிடும். ரிசல்ட் போட்டாங்க. 2 நாள் 3 நாள் கழித்து போய் பார்க்குறேன், 3rd கிளாஸ்லேயும் பேராக காணும், 2nd கிளாஸ்லேயும் பேராக காணும். பாஸே தான் ஆக மாட்டேன். பேர் எங்கே பேர் இருக்கும்? சும்மா ஒரு நப்பாஸ் அப்படி பார்த்தா 1st கிளாஸில் பேர் இருக்கு. எப்படி ஆனனே தெரியலை. நான் காப்பி அடிக்கலை, 1st கிளாஸில் பாஸ் ஆகிருக்கேன். அப்புறம் பார்த்தா நம்ம யூனிவர்சிட்டியில் என் சப்ஜெக்டில் நான் தான் ஃபஸ்ட்டுன்னாங்க, முதல் மாணவன்னாங்க. சரி, வேலை கிடச்சிச்சு, வேலைக்கு போயாச்சு. 1.5 வருஷம் கழித்து திடீர்னு ஒரு ஆர்டர் வருது, அந்த ஸ்கூலில் ஓவர் ஸ்டாஃப்ட். ஸோ ஒரு ஆளை டெர்மினேட் பண்ணணும். நான் தான் ஜூனியர் மோஸ்ட். அதனால் எல்லா பெர்க்ஸும் கொடுத்து 3 மாத சம்பளத்தை 2 மாத சம்பளத்தை கையில் கொடுத்து என் வேலையிலேருந்து நீக்கிறாங்க. கழுகு தான் கட்டின கூட்டினை கலைத்ததுன்னு போய் சாட்சி சொன்னேன். அதை விட பல மடங்கு பேர் பெற்ற இன்னொரு பள்ளியில் வேலை கிடச்சிச்சு, இதை விட கூடுதலான சம்பளத்தில். என்ன டான்ஸ் அண்ட் ட்விஸ்ட் தெரியுமா என் வாழ்க்கையில்? மாறி 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 மாறி. ஆனால் ஒரு சூழ்நிலையிலையும் என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. இவ்வளோ டான்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்களோ எனக்கு தெரியலை. டான் 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 டான்னு வரும். ஆனால் அது ஒரு என்ஜாயபுளாக மாறிடுச்சு. எப்படிங்கிறத நடத்துவார். என்னை காக்கிறவர். ஹீ இஸ் மை ப்ரொடெக்டர், கீப்பர். வேலி அடைத்து காக்கிறவர், சுற்றி வளைத்து நின்று காக்கிறவர். எலிசாவை காத்த தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நல்லா தெரிஞ்ச சங்கீதம். எனக்கு நேற்று என்ன ஒரு சின்ன வேதனை, எல்லாருக்குமே பாராமல் தெரியல என்னத்தை சொல்ல அப்படின்னு. அதனால் ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை சொல்லி நான் முடிக்கப்பேன். எப்படியெல்லாம் அவர் நம்மை சுற்றி வளைத்து பாதுகாக்கிறார். இதுக்கு ஒரு தலைப்பு, இன்னொரு உபத்தலைப்பு வச்சுருக்கிறேன், வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க. என் துணையான கர்த்தர் என்னை சுற்றி வளைத்து பாதுகாக்கிறவர். என் துணையான கர்த்தர் என்னை சுற்றி வளைத்து பாதுகாக்கிறவர். யாவே மை ஈசர். யாவே மை ஈசர் protects me by being a hedge round about me. By being a hedge round about me. இதான் அந்த சங்கீதத்துக்கு நான் கொடுக்குற ஒரு உபத்தலைப்பு. எப்படியெல்லாம் அவர் என்னை பாதுகாக்கிறார். முதலாவது 3ஆம் வசனம் வாசிங்க. உன் காலை தள்ளாட விட்டார். எப்படி என்னை பாதுகாப்பார் சொல்கிறாரு. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். அப்படியா? எப்படி வரும் தெரியுமா தம்பி? உடனே கூட இருக்கவர் சொல்கிறார். எப்படி வரும் தெரியுமா? உன் கால் அவர் தள்ளாட விட மாட்டார். He will not allow your foot to slip. அப்படி கால் தள்ளாட அவர் விட மாட்டார். பிரியமானவர்களே, நிறைய பேர் மலை மோதி விழுந்ததில்லை, வேகமாக ஓடி போய் கீழே விழுந்ததில்லை, பெரிய ரெஸ்லிங்கில் விழுந்ததில்லை. எப்போ விழுந்திருக்காங்கன்னா எங்கேயோ திடீர்னு கால் தடுமாறி விழுந்திருப்பாங்க. யாராவது பாறை தடுக்கி கீழே விழுந்து பார்த்துருக்கீங்களா? பாறை தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? விழுந்தவங்க எல்லாரும் கல் தடுக்கி விழுந்திருப்பாங்க. ஒரு மரம் இருந்துச்சு, பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அந்த ஆலமரம் என்னை தடுக்கி நான் விழுந்துட்டேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? போகும்போது புல் விரலில் மாட்டி விழுந்திருப்போம், புல் விரலில் தட்டி விழுந்திருப்போம். நம்ம விழுவது பெரிய பாறையினால் அல்ல, மரத்தினாலே அல்ல. நம்ம விழக்கூடிய வாய்ப்பெல்லாம் கால் தடுமாறுகிறபடியினாலே. பிரியமானவர்களே, சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விழ பண்ணிடுது.
இன்றைக்கு கர்த்தர் என்னை சுற்றி வேலி அடைத்து பாதுகாப்பார் என்று சொன்னால் என் கால் தடிக்க நான் கீழே விழ மாட்டேன், என் கால் தள்ளாட விட மாட்டார். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 91:11 வாசிங்க. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஒன்றும் பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நீதிமானினுடைய அடிகளை அவர் உறுதிப்படுத்த. He establishes the steps of the righteous. நீ என்ன ப்ராஜெக்டாக இருக்கட்டும், தைரியமாக இருங்க. கால் தடுமாற என்னை சுற்றி என்னை பாதுகாக்கிற தேவன், நான் தடுமாறி கீழே விழ ஒரு பிழை விட்டு என் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள ஆண்டவர் விடமாட்டார். 1 Samuel chapter 2:9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அவர் யார் தெரியுமா? அவருடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. இது ஏன் பலன் அல்லையா? ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். இந்த அவர் என்னுடைய ஏசர், அவர் என்னுடைய ஒத்தாசை, அவர் தான் எனக்கு சப்போர்ட், அவர் தான் என் பாரங்களை சுமக்கிறவர், அவர் தான் எனக்கு துணை அப்படின்னு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமானா, தேவனை ஏற்றுக்கொண்டோமானா, எந்த இடத்துலையும் நாம் ஸ்லிப்பாக விட மாட்டோம். இது வெறுமனே கால் தடிக்கு கீழே விழுவதும் என்று அல்ல. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏதேதோ சின்ன சின்ன பிழைகளை விட்டு வாழ்க்கையே நாசமாக்கி விட்றோம். யார்கிட்டையும் தேவையில்லாமல் பழகிடுறோம். ஏதோ ஒரு காதலில் மாட்டிக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து கடைசியில் பயங்கர பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. சின்ன பிழை வாழ்க்கையில் பெரிய ஈடுகட்ட முடியாத இழப்பை உண்டாக்குது. கர்த்தரை உங்கள் துணையாக வச்சுக்கோங்க. அவர் உங்களை பிழை விட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 2வது 121 சங்கீதம் 3-4 வசனங்களை சேர்த்து வாசிப்போம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. 2வது என்னை காக்கிறவர், எனக்கு துணையாக இருக்கிறவர், எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறவர், எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவர், என் காலை தள்ளாட விட மாட்டார். 2வது அவர் உறங்காமல் தூங்காமல், அவர் உறங்காமல் தூங்காமல் என்னை காப்பார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன உறக்கம், கண்ணசைவு, அது கண்ணை மூடி திறக்கிறது, அப்படியே டயர்டாக இருக்குது. நமக்கு உதவி ஒத்தாசன்னு இருக்கிற சில நமக்கு உதவி செய்கிறத தூங்கிடுவாங்க. இவர் உதவி செய்யும்போது என்ன செய்ய மாட்டாராம்? தூங்க மாட்டாராம். தூங்காமல் உதவி செய்வார். அப்படி குரட்டை விட்டு தூங்குறது மாத்திரம் இல்லை, அப்படி கூட கண்ணா செய்ய மாட்டார். என்ன அருமையா! அவ்வளவு வாட்ச்ஃபுல்லாக, அவ்வளவு கவனமாக எனக்கு அவர் துணையாக இருப்பார் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் தான் எனக்கு துணைன்னா, ஒரு செகண்ட் கூட ஆண்டவர் தன்னுடைய பார்வையை என்னை விட்டு விலக்க மாட்டார். His eyes are on me. His eyes are on the sparrow and I know he watches over me. I know he watches over me. அதான் 139 சங்கீதத்தில் சொல்வார், நான் கடலுக்கு அடியில் போனாலும் சரி அவர் கண்ணிய மேலே நோக்கமாக இருக்குது. கடலுக்கு அடியில் போனாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எனக்கு உதவி செய்கிற எல்லாரும் ஒருவேளை அவங்க களைப்பாக இருப்பாங்க, தூங்கிடுவாங்க, கொஞ்சம் அப்படி கண்ணாசிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு அவர் உதவி செய்கிறாருன்னு சொன்னால், இரவனாலும் சரி பகலனாலும் சரி, அவர் கண் அசையாமல் என் மேலே வாட்ச்ஃபுல்லாக இருப்பார். அது எதை காட்டுது? அவர் என் மேல் வைத்திருக்க அக்கறையை காட்டுது. பிரியமான, அதாவது தேவன் தானே, அவருக்கு தூக்கம் வராது. அந்த தேவன் தூக்கம் வரும் என்றல்ல, அந்த தேவன் மாம்சமாக வெளிப்பட்ட காலத்தில் அவருக்கு தூக்கம் வந்துச்சு. அயர்ந்து நித்திரை பண்ணினார்.
ஆனாலும் சீசர்கள் அமிழ்ந்து போக விடலை. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை காக்கும்படிக்கு என் கையில் ஆணி அடிக்கக்கூடாது, என் தலையில் முள்முடி வைக்கக்கூடாது, என் பாதங்களில் ஆணி அடிக்கக்கூடாது, என்னை சுற்றி பாதுகாப்பதற்காக அவர் தன்னுடைய இன்னுயிரை சிலுவையிலே கொடுத்தார். எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களுக்காக மரித்திருக்காங்க, மொழிப்பொருளில் மரித்திருக்காங்க, தேசத்துக்காக மரித்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வீர வணக்கம் செலுத்துகிறோம். உண்மைதான், உண்மைதான் பிரியமானவர்களே. ஆனால் நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னு இரத்த சிந்தின ஒரே ஒருவர் அவர் தானே. இனிமேல் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார். மொழி காக்க உயிரிழந்தவர்களுக்காக, நாட்டை காக்க உயிரிழந்தவர்களுக்காக, என்னுடைய இனத்தை காக்க உயிரிழந்தவர்களுக்காகலாம் நான் வீர வணக்கம் செலுத்தும் போது என்னையே காப்பதற்காக, நரக அக்கினியில் என்னை விடுவிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய உயிரை இழந்தாரே, அவருக்கு நான் எப்படி வீர வணக்கம் செலுத்தணும்? அவர் என்னை காக்கிறவர், கண் துஞ்சாமல் காக்கிறவர். அப்போ முதலாவது என் காலை தள்ளாட ஒட்டாமல் காக்கிறவன். ரெண்டாவது சங்கீதத்தில் பார்க்குறேன், என்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவது இல்லை. அவர் கர்மியல் விசுவாசிகளாகிய உங்களை சொல்கிறேன், அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். எப்படி ஆசீர்வதிப்பார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க? அவர் தூங்காமல் உறங்காமல் உங்களை விட்டு தன்னுடைய கண்ணை கோபத்தினால சில வேளை தன்னுடைய முகத்தை திருப்புவார். ஆனால் அநாதி சிநேகத்தினால நம்மை சேர்த்து கொள்வார். நம்மளிருந்து அவருடைய பார்வை விலகாது. இமை பொழுது விட்டுருப்பார், அடி வாங்கி நீ எப்போ தான் திருந்துவேன் அப்படின்னு. ஆனாலும் நித்திய தயவினாலே சேர்த்து கொள்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் காலை தள்ளாட விடாமல் காக்கிறவர், வாட்ச்ஃபுல்லாக இருந்து தூங்காமல் இருந்து கண்ணை திருப்பாமல் இருந்து அவர் என்னை காக்கிறவர் என்று சங்கீதக்காரங்க சொல்றார். மூன்றாவது 5ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன் பக்கத்தில் நிழலா இருந்து உன்னை காப்பார். உன் பக்கத்தில் நிழலா இருந்து உன்னை காப்பார். பிரியமானவர்களே, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இந்த வெயில் பயங்கரமான வெயில் காலம் வந்துடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்மெல்லாம் ரொம்ப ஏசியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கெடுதி. அப்படியே ஏசிக்குள்ளே இருக்கிறோம், நம்ம போகிற இடமெல்லாம் ஏசி. நம்ம கார் ஏசியாக இருக்குது, நம்ம வீட்டில் ஏசி இருக்குது, நம்ம துணி எடுக்க போனால் ஏசி, முடி வெட்ட போகிற கடையில் ஏசி, ஹோட்டலில் தின்ன போனால் ஏசி, எங்கே போனாலும் ஏசி. ஏங்க அதில் என்னங்க கெடுதி இருக்குது? அதாங்க கெடுதி. அப்படியே ஏசி காரில் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம். 1.5 மணி நேரம் ஏசி காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போது திங்கிறதுக்கு ஹோட்டலுக்கு போகணும். அப்படி இறங்குறோம் பாருங்க, அந்த 5 நிமிஷம் இறங்கி உள்ளே போகிறதுக்குள்ளே பயங்கர வெயில். குளிர்லேருந்து உடனே வெயில், ஐயோ வெயில் அடிக்க, அது உள்ளே போய் உட்காருவோம். வெயிலிருந்து உடனே ஏசி. சரி, அங்கே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வெளியே வரோம், திரும்ப வெயில். ஆஃபீஸ் போகிறோம், உடனே ஏசி. வெளியே வரோம், வெயில். என்ன ஆகிறது இந்த உடம்பு? வெயில் ஏசி, வெயில் ஏசி. பகலில் வெயில், இரவில் நிலவாகிலும் அப்படின்னு இருக்கு. அது என்னங்க இரவில் உள்ள நிலவுனால என்ன சேதம் வரும்? பிரியமான சூரியன் டீஹைட்ரேஷன் ஆகிடுறாங்க, சன்ஸ்ட்ரோக் வருது. வெயில் காலத்தில் பயங்கரமான பலவிதமான வியாதிகள் வரும். இந்த வெயில் காலத்தில் பாக்டீரியா, வைரஸ் ரொம்ப குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகும். பிரியமானவர்களே,
நிறையா விஷக்கிருமிகள் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். வெயில் காலத்தில் பயங்கரமான வியாதிகள் வருது. சரி, இரவில் என்ன அப்படின்னா, இரவில் வர்ற வியாதிக்கு தான் பைபிளில் சந்திர ரோகம்னு போட்டிருக்கும். இந்த சந்திர ரோகங்கிறது தான் இங்கிலீஷில் லுனாட்டிக். இன்றைக்கு அந்த செல் பயம் லுனான்சி அப்படிமா. லுனான்சின்னா ஒரு முட்டாள்தனமாக வளர்றதும்பாங்க. இதுக்கும் சந்திரனுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது அப்படின்னா, பிரியமானவர்களே, சூரியனுடைய மூமெண்ட்டால், அதே போல் சந்திரனுடைய மூமெண்ட்டால் பலவிதமான தாக்குதல்கள் வருது. நிறைய விஞ்ஞான ரீதியாக இன்னும் அவங்க கண்டுபிடிக்க முடியாட்டாலும் அனுபவத்தில் பார்க்குறோம். அமாவாசை அன்னைக்கு நடு ராத்திரி பேய் உலாவும்பாங்க. அது என்ன, அமாவாசை ராத்திரி தான் பேய் உலாவுமா? அன்னைக்கு தான் நிறைய லூசுங்க வருவாங்களா? பிரியமானவர்களே, அப்போ பௌர்ணமி ஏன்னா அமாவாசையில் பிரச்சனை. சந்திர ரோகம்னா என்ன? சந்திரன் என்றால் மூன், லூனால வர்ற வியாதி லுனாட்டிக். சந்திர ரோகம், பேய் பிடிச்சிருக்கு. பிரியமானவர்களே, இவன் வனாந்திரத்தில் பகலை படுத்தா சூரிய வெயில் அடிக்குது, சாயந்தரம் படுத்தா சந்திர ரோகம். அறிவியல் பூர்வமாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் டெய்லி நைட்டில் வெளியே படுங்க, அப்படியே டைரெக்டாக வானத்தை பார்த்து படுங்க. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சைக்கிள் இருக்கும். என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்களை சுற்றி இருக்கிற வெளிச்சம் மாறும். அமாவாசை அன்னைக்கு நல்ல இருட்டில் படுத்திருப்பீங்க, அடுத்த நாள் கொஞ்சம் வெளிச்சம் கூடும், அடுத்த நாள் கொஞ்சம் வெளிச்சம் கூடும். பௌர்ணமி அன்னைக்கு 14வது நாள் நல்லா பிரைட்டாக இருக்கும், தூங்கக்கூட முடியாது. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். அடுத்த 14வது நாள் இருட்டில் இருக்கும். அப்போ நம்ம படுத்து தூங்கும்போது ஒரே விதமான ஒளிவட்டம் இருக்காதான். நான் இவ்வளோ தூரம் உட்காந்து சயின்ஸ் சொல்லிக் கொடுக்குறோமா? நான் இல்லைங்க, சயின்ஸுக்கு இல்லை, புரிஞ்சுக்கோங்க. வெயில்லையும் நமக்கு சில கெடுதல்கள் இருக்குது. இரவில் நடமாடும் கொள்ளை நோய்களும் உண்டு. சங்கீதத்தில் பார்க்குறோம், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள். பிரியமானவர்களே, அதே போல் வாழ்க்கையில் இன்பத்திலையும் பிரச்சனை உண்டு, துன்பத்திலையும் பிரச்சனை உண்டு. இன்பத்திலும் பிரச்சனை உண்டு, துன்பத்திலும் பிரச்சனை உண்டு. இன்னும் கூடுதலாக சொன்னார், துன்ப வேளையில் நம்ம கர்த்தரை தேடுகிற அளவுக்கு கூட இன்ப வேலை வரும்போது கர்த்தரை தேடாமல் விட்டு விடுகிறோம். அதிகமான நகைப்பிலேயும் வேதனை உண்டு. பிரியமானவர்களே, என்னை காக்கிறவர், அது இன்பமானாலும் துன்பமானாலும், வெயில் ஆனாலும் இரவானாலும், சூரியன் ஆனாலும் சரி, சந்திரன் ஆனாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எதுவும் என்னை தாக்காமல் காக்கிற ஒருவர் இருக்கிறாரே, அவர்தான் இந்த ஏசர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேர் ஜெயிலில் இருக்கான். ஒருத்தனை பார்த்து, ஏன்பா நீ ஜெயிலில் இருக்க? நான் சொத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டேன்னு என்னை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கேனுங்க. ஆமாம், என் வீட்டில் கட்டுக்கட்டாக காசு எடுத்து என்னை உள்ளே போட்டேங்க. இன்னொருத்தனை பார்க்க, ஏன்பா நீ உள்ளே வந்த? நான் பிக் பாக்கெட் அடிச்சுட்டேன்னு உள்ளே வந்தேன். நீ ஏன்பா உள்ளே வந்த? நான் ஒரு அடிதடி சண்டையில் ஒருத்தனை அடித்து கொன்னுட்டேன், அதனால உள்ளே வந்தேன். உள்ளே வந்தவனுக்கு பல காரணங்கள் இருக்கும். பகலும் நமக்கு தீங்கை உண்டாக்கும், இரவும் நமக்கு தீங்கை உண்டாக்கும். கர்த்தர் எனக்கு அதிகமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து நான் அவரை விட்டு விலகி போகக்கூடாது. கர்த்தர் எனக்கு அதிகமான பாடுகளை கொடுத்து நான் அவரை நிந்திச்சிடக்கூடாது.
இன்பமானாலும் துன்பமானாலும் அவருடைய அரவணைப்பிலிருந்து நான் விலகக்கூடாது. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் என்னை சேதப்படுத்திடக்கூடாது. அவர் எனக்கு நிழலாக இருக்கணும். எந்த ஒரு வெயிலோ எந்த ஒரு மழையோ என்னை சேதப்படுத்தாமல் அவர் பாதுகாக்கணும். ஒரு வசனத்தை கூட வாசிப்போமே. ஏசாயா 27:3 வாசிங்க. ஐசாயா 27. நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நைட் அண்ட் டே பார்த்துக்குவார். 139 சங்கீதம் 11-12 வாசியுங்கள். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இருளும் வெளிச்சமும் உமக்கு சரி ஆண்டவர். இன்பமும் துன்பமும் சரி, லாபமும் நஷ்டமும் சரி. நீங்கள் என்னை பார்த்துக்குவீங்க. என்ன வேணாலும் வரட்டும். அது நைட் வருதா டே வருதா எனக்கு கவலை இல்லை. நீங்கள் என்னை பாதுகாத்துக்குவீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ முதல்ல அதை என்ன பார்ப்பார்? என் காலை தள்ளாட விடாமல் பார்ப்பார். இன்னொன்று எப்படி பார்ப்பார்? இரவும் பகலும் தூங்காமல் கண்டுஞ்சாமல் ஒரு நிமிடம் கூட என்னை விட்டு அவருடைய கண்ணை விளக்காமல் என்னை பாதுகாத்துக்குவார். மூன்றாவது எப்படி காத்துக்குவார்? இரவானாலும் பகலானாலும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு எனக்கு நிழலாக இருந்து அவர் என்னை பாதுகாத்து கொள்வார். அவர் எப்படி என்ன பாதுகாப்பாரா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நான்காவது இவர் வனாந்தரத்தில் இருக்காரு. சவுலால் துரத்தி விடப்பட்டிருக்கிறாரு. பிரியமான அமெரிக்கர்கள் இவருக்கு விரோதமாக இருக்கிறாங்க. ஏன்னா இவர் தான் கோலியாத்தை கொண்டவர். இந்த வேளையில் அவர் சொல்கிறார், நான் தாவீது எழுதினதாகவே எடுத்துக்கிறேன். கர்த்தர் எல்லா விதமான ஈவிலுக்கும் என்னை விலக்கி காப்பார். தீங்கு என்னை துக்கப்படுத்த விட மாட்டான். நம்ம ஜபத்திலே இயேசு சொல்லி எதுக்காக ஜெபிங்க? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. தீங்கே வராது என்று சொல்ல மாட்டேன். அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. தீங்கு என்னை தொடக்கூடாது. எல்லா விதமான ராங்ஸ், எல்லா விதமான ஈவில்ஸ், நெகட்டிவிட்டிஸ் என்னை விலக்கி காப்பேன். நான் தாழ்மையாக எத்தனையோ முறை என்ன சாட்சியாக கர்த்தருடைய கிருபை தான். எத்தனையோ நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. ஆனால் ஒன்றாகிலும் என்னை மேற்கொள்ள கர்த்தர் விடலை. அடுத்த வாரம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, மனைவி பிள்ளைங்க பிளாட்ஃபார்மில் தான் படுக்கணும், பிளாட்ஃபார்மில் தான் படுக்கணும். ரெடி ஆகிட்டோம். நான் அடிக்கடி இங்கே தம்பி மாட்ட சொல்லுவேன், எனக்கு எல்லாரையும் நேசிக்க தெரியும், யாருக்காலையும் விழ தெரியாதுங்க. எல்லாரையும் நேசிக்க தெரியும், யாருக்காலையும் விழ தெரியாதுங்க. பிரியமானவர்கள், அடுத்தால என்ன பண்ணுறது? ஆனால் ஆண்டவர் கைவிடலை. டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் வந்திருக்கு, வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவர் கைவிட்டு நான் பார்க்கலை. இது வேறு பிரசங்கத்துக்காக நான் சொல்ல, அனுபவத்தில் சொல்கிறேன். அவர் என்னை கைவிட்டு நான் பார்க்கல. உங்களை கைவிடவே மாட்டார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்பட எல்லாரையும் சிறியோரையும் பெரியோரும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எந்த தீங்கை குறித்தும் பயப்பட வேண்டாம். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய். அப்போ என்ன இந்த சங்கீதத்தில் எனக்கு ஒரு நேற்று வாசிக்கும்போது ரொம்ப தெரிஞ்ச சங்கீதம், மனப்பாடமாக தெரியும். ஆனால் யோசிக்கிறேன், என்னுடைய இயேசு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவர், எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறவர், என்னை ரவுண்டு கட்டி பாதுகாக்கிறவர் எப்படி தீமை வர விடுவார்? என் காலை தள்ளாட விட்ட, உறங்காமலும் தூங்காமலும் என் மேலே நோக்கமாக இருந்து என்னை பாதுகாக்கிறார். வெயிலாகிலும் இரவாகிலும் சேதப்படுத்தாதபடி என்னை பாதுகாக்கிறார். எல்லா தீங்குக்கும் என்னை விலைக்கு பாதுகாக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். இயேசு நாமத்தில் சொல்ல, கண்டிப்பாக உங்களை பாதுகாப்பா. குறிப்பை சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். 5வது வாசிங்க, 8ஆம் வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும்
இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கர்த்தர் நம்மை காக்கிற தேவன். நம்முடைய போக்குவரத்து உள்ளும் வெளியேயும், நம்ம ஊர்லேயும் வெளியூர்லேயும், நம்ம வீட்டிலேயும் வெளியேயும், எல்லா சூழ்நிலைகளிலேயும் நமக்கு சாதகமான சூழ்நிலை, நமக்கு பாதகமான சூழ்நிலை, எழுத்தின்படியே நம்முடைய போக்குவரத்து, நம்முடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், ரிசீவிங் அண்ட் கிவிங், ரிசீவிங் அண்ட் கிவிங். ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, இப்போ அவங்க கொடுக்குற பணம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறது, நீங்கள் செலவழிக்கிறது, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது, டிரான்சாக்ட் பண்ணுறோம், ப்ராஃபிட் வரணும். ஒரு வாங்கினதை விட செலவு அதிகமாகிடுச்சுன்னா ப்ராஃபிட் வராது. உன்னுடைய வரவு செலவு. பிரியமானவர்களே, ஏப்ரல் 1 ஃபிஸ்கல் நியூ இயர், பொருளாதார புத்தாண்டு. நம்ம தேசத்தில் புதிய வரவு செலவு கணக்கு தொடங்குறோம். இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள், ஆண்டர்பிரினர்ஸ், தொழில் முனைவோர், ப்ரொஃபஷனல்ஸ், தொழிற்சார் முறை உடையவர்கள், புதிய கணக்கு தொடங்குறவங்க, உங்கள் ப்ரொஃபஷன் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும். இப்போ நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? தொழிற்சார் முறை உடையவர், ஒரு லாயர், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஒரு ஐடி கன்சல்டன்ட், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், ப்ரொஃபஷனல்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், தொழில் முனைவோர், பிஸ்னஸ் பர்சன்ஸ், தொழில் வச்சிருக்கிறவங்க. இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படணும். பிரியமானவர்களே, தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது, தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது. வேதனை, யாபேஷ் வேதனை, பேரே வேதனை. அவன் ஜெபிக்கிறான், ஏன் ஆண்டவர் என் பேரை மாற்றான்? கர்த்தர் பேரை மாற்றினார். கர்த்தர் மேல் தன் கையை வைத்தவனை ஆசீர்வதித்தவனை எல்லையை பெரிதாக்கினார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த யாசேர், எலியேசர், இந்த ஏசர் உங்கள் துணையாக, உங்கள் சப்போர்ட்டாக, உங்கள் போர்ட்டராக இருப்பாரானா தீங்கு உங்களை துக்கப்படுத்த விட மாட்டாங்க. பயப்படவே பயப்படாது, தீங்கு துக்கப்படுத்த விட மாட்டான். சரி, குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 6வது 7ஆம் வசனம் தொடர்ந்து வாசியுங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 7வது, சரி, அவர் என் போக்கியம் வரத்தையும் காப்பார், என்னை தீங்குக்கு விலக்கி காப்பார், நைட் அண்ட் டே என்னை காப்பார், வெயிலாகில் நிலவாகில் என்னை சேதப்படுத்தாதபடி காப்பார், என் கால் தள்ளாட விடாமல் காப்பார். இதெல்லாம் சரிங்க, காப்பார் காப்பார் காப்பார். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னுடைய சோல், என்னுடைய சுகி, என்னுடைய மனம் அலசடிப்படுது, என் மனம் சோர்ந்து போகுது, என் ஆத்மா கலங்குது, என் ஆத்மா தேங்குது. என் அண்ணால் சொல்கிறேன், என் ஆத்மா எனக்கு கஷ்டப்பாக இருக்குது. யோபு சொல்கிறான், என் ஆத்மா கழுத்தை நெரிச்சிட்டு சாகலாமான்னு இருக்குங்கிறான். ஆசாப் என்ற சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்கிறது. மை சோல் ரெஃப்யூஸ் டு பி கம்ஃபர்டட். என் ஆத்மாக்கு ஆறுதலே இல்லை. பிரியமானவர்களே, இந்த ஏசர், எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற இந்த ஏசர் என்னுடைய ஆத்மா, என் மனசு, என்னுடைய உளம், மை சைக்கி, என் பர்சனாலிட்டி, அவர் என் ஆத்மாவை தேற்றி, என் காலை தேற்றி மாத்திரமல்ல, தூங்காமல் என்னை பார்த்துக்கிட்டே இருந்து மாத்திரமல்ல, தீங்குக்கு என்னை விலைக்கு காத்து மாத்திரமல்ல, என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் காப்பார். எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் என்னுடைய சோல், சுகி, சைக்காலஜி, சைக்கி. அதில் தான் சைக்காலஜி, சைக்காட்ரிஸ்ட் இந்த சொல்லலாம் நமக்கு வருது. என் சோல், என்னுடைய எமோஷன்ஸ். நம்ம ஹெல்த் நல்லா இருக்குன்னா, ஒரு முறை ஒரு மிகப்பெரிய மருத்துவர்,
அவர் எங்கள் அண்ணா அவங்களுக்கெல்லாம் மருத்துவராக இருந்தவர். அவர் சொற்பொழி ஆற்றுகிற ஒரு நிகழ்ச்சியில் நானும் ஒரு முக்கிய சொற்பொழிவாளராக இருந்தேன். ஒரு வேளை உலக பிரகாரமாக எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பெயராக அதை கருதுவேன். பிரியமான அவ்வளோ பெரிய மருத்துவ நிபுணர் அந்த சொற்பொழிவில் சொன்னார், நம்முடைய உடம்பை நல்லா பார்த்துக்கணுன்னா 3 ஈ முக்கியம்னார். நேற்று கூட ஒருவரோட நான் ஃபோனில் பேசும்போது அந்த 3 ஈயை பற்றி சொன்னேன். இங்கேயும் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க, இன்னும் மருத்துவம் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க. நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணுன்னா 3 ஈ ரொம்ப முக்கியம். என்ன 3 ஈ அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்ம ஈட்டிங், நம்ம சாப்பிட்றது, துண்டுறது ரொம்ப முக்கியம். இந்த டேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம நாக்கில் இந்த 2 அங்குலம் நீளம் உள்ள நாக்குக்கு மட்டும்தான் டேஸ்ட் தெரியும். இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு எதுனாலும் இந்த நாக்குக்கு 2 அங்குலம் நாக்குக்கு மட்டும்தான் டேஸ்ட் தெரியும். உள்ளே போன பிறகு குடலுக்கோ எங்கேயுமே அந்த டேஸ்ட்டை அதை ஃபீல் பண்ண முடியாது. இந்த 2 அங்குலம் நாக்குக்காக நான் சொல்கிறேன், அந்த டேஸ்ட்டுக்காக கண்டதையும் தின்னு உடம்பை கெடுத்துக்காதீங்க. பிரியமானவர்களே, வாழ்வதற்காக சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காகவே வாழக்கூடாது. சிலர் வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக. கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நீங்கள் வாழ்கிறது சாப்பிடுவதற்காக இல்லை, சாப்பிடுவது வாழ்வதற்காக. சரி. 2வது எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. அதில் குறிப்பாக ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம செய்கிற காரியங்கள்லேயே நடக்கிறோம், குனிகிறோம், எழும்புகிறோம். இந்த ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸையும் நம்ம கூட்டிக்கணும். அது ஒரு பக்கம். மூன்றாவது மிக மிக முக்கியமான உங்கள் எமோஷன். இதுக்கு அநேக வியாதிகளுக்கு காரணம் உங்களுடைய உணர்ச்சிகள். கோபம் வந்த உடனே பசி எடுக்க மாட்டேங்க, சாப்பிட முடியல, சாப்பாடு தள்ளி விட்டுறோம். சாப்பிடணுன்னா என்ன வரும்? பெப்டிக் அல்சர் வரும், குடல் புண்ணு வரும். கோவப்படுறோம், நம்ம பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் கூடும். ஆவி முறிவினால் என்ன ஆகும்? எலும்புகளில் உலர்ந்து போகும், எலும்பில் உள்ள மேரோ ட்ரை ஆயிரும். ஏன் நின்று உட்கார முடியல, ஏன் உட்கார்ந்து எழும்ப முடியல, ஏன் எலும்பெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு? ஆவி முறிஞ்சு ஏசப்பா கூடும். ஏசுவே ஸ்தோத்திரம், ஏசப்பா 4 தடவை சொல்லுங்கள், எலும்பு வலிக்கும். ஆவியின் முறிவினால் எலும்புகள் உலர்ந்து போயிடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் எதை காப்பாற்றணும் தெரியுமா? என் காலை தள்ளாட விடாமல் காக்கணும், என் போக்கையும் வரத்தையும் காக்கணும், எந்த தீங்கும் வராதபடி காக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கய்யா, என்னுடைய எமோஷனை காத்துக்கொள்ளுங்க, என்னுடைய சைக்கி, என்னுடைய உளம் ஆண்டவரே உமக்கு முன்பாக எப்போதும் இருக்கணும். மன மகிழ்ச்சி, சத்தமாக சொல்லுங்களேன், சிறந்த ஔஷதம், டானிக்கு. மன மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம். எல்லாம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க, எப்போதும் சந்தோஷமாக இருங்க. Rejoice in the Lord always and always rejoice in the Lord. ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு, என் ஆத்மாவை அவர் காத்துக்குவார். லெட் கம் வாட் மே, லெட் கம் வாட் மே, என்ன வேணாலும் வரட்டும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சரி, நான் சொல்லிட்டே போவேன். கடைசி குறிப்பு, பிரியமானவர்களே வாசிங்க. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். என்ன காக்கிறவர் கடைசி வரைக்கும் என்றென்றைக்கும் என்ன காப்பார். நல்ல நாள்லையும் காப்பார், கெட்ட நாள்லையும் காப்பார், வெயில் அடித்தாலும் காப்பார், மழை அடித்தாலும் காப்பார், இரவிலும் காப்பார், பகலிலும் காப்பார், வீட்டிலும் காப்பார், வெளியிலும் காப்பார், என்றென்றைக்கும் என்னை காப்பார். அதனால தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கடைசியாக சொன்னார். மத்திய 28 அதிகாரம், Matthew 28 verse 19 and 20.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களோடு கூட இருக்கேன். நல்ல நாள் கெட்ட நாள்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லா நாளிலும், அது அமாவாசை ஆனாலும் பௌர்ணமி ஆனாலும் எந்தெந்தைக்கும் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிரியமலை சங்கீதம் 48:14 நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை. சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் என்ன நடத்துவார். இது முதற்கொண்டு எந்தெந்தைக்கும். அப்போ இந்த ஏசர் என்னை காக்கிற இந்த தெய்வம், என்னை ரவுண்டு கட்டி பாதுகாக்கிற இந்த தெய்வம் 7 காரியங்களை பார்த்தோம். என்ன 7 காரியங்கள்? 1, காலை தள்ளாட விட மாட்டார். 2வது, தூங்காமல் என்னை பாதுகாப்பார். 3வது, வெயிலாகில் நிலவாகில் என்னை சேதப்படுத்த விட மாட்டார். 4வது, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். 5வது, போக்கையும் வரத்தையும் காப்பார். 6வது, என் ஆத்மாவை காப்பார். 7வது, எந்தெந்தைக்கும் கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் அவர் என்னை காப்பார். இப்போ ஒரு கேள்வி வருது. இந்த ஏசர், இந்த ஒத்தாசையா சப்போர்ட்டாக இருக்கிற இந்த ஏசர் இங்கே ஒரு சொல்கிறாரு, இது முதற்கொண்டுன்னு ஒரு அங்கே தான் புள்ளி வைக்குது. என்றைக்கு இந்த பர்வதம் எனக்கு உதவி செய்யும், இவன் உதவி செய்வான், அவன் உதவி செய்வான், இங்கேருந்து எனக்கு ஒத்தாசை வரும், இவன் எனக்கு தெரியும்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதை விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு உதவி வராது, உதவி வரும்னு இந்த பர்வதத்தெல்லாம் நான் நோக்கி பார்க்க மாட்டேன், என் உதவி வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும்னு என்றைக்கு யோசிக்கிறாயோ அது முதற்கொண்டு முடிவு வரைந்தும் உன்னை காத்துக்குவார். ஏற்கனவே சில தீர்மானம் எடுத்திருப்பீங்க. தீர்மானம் எடுக்காதவங்க இப்போ அந்த தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் என்று பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேனோ மாட்டாண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் தீர்மானம் எடுங்க. இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் சதா காலமும் கர்த்தர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார்.